பார்க்கும் பொழுது இயேசு அற்புதம் செய்த அந்த கானாவூர் கல்யாண வீட்டுக்கு நாங்கள் சென்றிருந்தோம். இங்கே போன பொழுது எங்களுக்கு ஒரு ஆச்சரியம். என்ன ஆச்சரியம் அப்படின்னு சொன்னால், அந்த இந்த இடத்துல தான் இயேசுவானவர் அற்புதமே செய்திருக்கிறார் என்று விளக்கி சொன்னார்கள். அங்கே பார்க்கும்போது ரசம் குறைபடுகிறது, அங்கே திராட்சை ரசம் குறைபடுகிறது. நம்ம ஊரில் ரசம் குறைஞ்சி போனால் அதை பற்றி நம்ம கவலைப்படவே மாட்டோம் உடைய அப்படின்னு. ஏன்னா அந்த நாட்டில் ரசம் என்பது ரொம்ப முக்கியம். ரசம்னா நம்ம ரசம் இல்லை, திராட்சை ரசம் அவர்களுக்கு ரொம்ப முக்கியமானது. அது குறைவாகி விட்ட பொழுது எல்லாரும் என்ன செஞ்சாங்கன்னா, கல்யாணத்தை அந்த நடத்தக்கூடியவர் இடத்துல போய் சொல்கிறாங்க, என்ன இது இந்த மாதிரி ரசம் குறைஞ்சி போச்சே, என்னையா கல்யாணம் நடத்துகிற நீ, இவ்வளோ பேர் வந்து உட்காந்துருக்குறாங்க, ரசம் குறைஞ்சி போச்சே ரசம் குறைஞ்சி போச்சேன்னு சொன்னபோது அவங்கெல்லாம் சேர்ந்து போய் அம்மாட்ட மேரி அம்மாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. என்னது ஐயா அங்கேம்மா ரசம் இல்லையாம்மா அப்படின்னு. அவங்க போய் மகன்கிட்ட சொல்கிறாங்க. மகன் என்ன சொல்கிறாரு, பொறு, அதுக்கு நான் என்னுடைய வேலை வரல, வந்த உடனே நான் பண்ணுறேன்னு சொல்லி இயேசு அற்புதத்தை செய்யும்படி சொன்னார். அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, இதுவரைக்கும் யோசித்து பார்த்தா கூட இப்படி ஒரு சம்பவத்தை யாராலையும் பண்ண முடியாது. என்ன சொல்கிறாரு, வீட்டுக்குள்ளே ரசம் இல்லை. வீட்டுக்குள்ளே ரசம் இல்லைன்னா என்ன செய்யணும்னா, வீட்டுக்குள்ளே தான் ரசம் வைக்கணும். இன்றைக்கி எல்லோரும் உங்கள் சமையல் கட்டு ஒரு வேளை வெளியே இருந்தாலுமே சமைச்சு எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்குள்ளே வச்சுட்டு அப்புறம் தான் எங்களுக்கெல்லாம் கொடுப்பீங்க. ஆனால் அங்கே என்ன சொல்கிறாரு, வெளியிலே இருக்கக்கூடியதானே அந்த கற்சாடிகள், அந்த கற்சாடிகளை என்ன செய்யுங்க, தண்ணீரினால் நிரப்புங்கள் அப்படின்றாரு. தேவை என்னது, ரசம். அவர் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காரு, தண்ணீரை நிரப்பும். தண்ணீரா? இன்னைக்கு நீங்களாக இருந்தால் நானாக இருந்தால் 108 கேள்வி கேட்டுருவோம் இல்லையா? என்னத்துக்கு இந்த ஊரில் வந்து நாங்கள் தான் பெரிய ஆளு தெரியுமா உனக்கு, ரசம் குறைஞ்சி போச்சுன்னா ரசத்தை பற்றி பேசு, நீ என்ன தண்ணியை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன். ஆனால் அந்த வேலைக்காரங்க ஒரு வார்த்தை கூட பேசாமல் நேராக போனாங்க. என்னையா செய்யணும், தண்ணியை ஊற்றினார்கள். ஊற்றின பிற்பாடு ஆண்டவர் சொல்கிறார், இது அப்படியே எடுத்துகிட்டு போய் அந்த பரிமாறுவதுக்கு ஒரு லீடர் இருக்கார்ல, அவர்கிட்ட கொண்டு கொடுங்கப்பா அப்படின்னு சொன்னாங்க. அவன் குடிச்சு பார்த்து அவன் சொல்கிறான், எல்லா கல்யாணத்துலேயும் முதல்ல நல்ல ரசம் கொடுப்பான், பிறகு தண்ணியை மிக்ஸ் பண்ணிவிடுவான். ஆனால் இங்கே முதலாவது மோசமான ரசமாக ஒரு மாதிரி ரசமாக இருந்தது, ஆனால் இப்போ இருக்கிறது த பியூட்டிஃபுல் ரசம், அருமையான ரசத்தை கொடுத்துருக்கிறாரு என்று சொல்லி அவன் புகழ்ந்தானா. யோசனை பண்ணி பாருங்க ஐயா, அவங்க கொடுத்தது என்னது, தண்ணியை தான் கொடுத்துருக்குறான். ஆனால் தண்ணீரை ஏசப்பா திராட்சரசமாய் மாற்றிவிட்டார். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையிலே தண்ணீரை போல தெரிகிறது. இதெல்லாம் விளங்குமா, இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் ஆகுமா என்று சொல்லுகிறீர்கள். என் பிள்ளை படிக்கவே மாட்டேங்கிறா ஐயா, எத்தனை டியூஷன் வைக்கிறது, தமிழுக்கு ஒரு டியூஷன், இங்கிலீஷுக்கு ஒரு டியூஷன், மேத்ஸுக்கு ஒரு டியூஷன், எல்லாம் வச்சு பார்க்குறேன், என் பிள்ளை படிக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இயேசுவானவர் சொல்கிறாரு, இத்தனை டியூஷன் வச்சியே என்கிட்ட டியூஷன் வச்சியா அப்படின்னு சொல்கிறாரு. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானத்தின் ஆரம்பம். அதுக்கு